இந்த ஜனவரி மந்த் ரிலீஸ் ஆன திரைப்படங்களோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு மலையாள மூவி. இந்த திரைப்படம் மலையாளத்தில் ஒரு பிளாக் பஸ்டரான திரைப்படம். தமிழில் இந்த திரைப்படம் சரி வர ஓடலை. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம ஜாக்கி சானோட எ லெஜண்ட் இந்த மூவி சரி வர ஓடவே இல்லை. இந்த திரைப்படம் வந்ததுன்னு தெரியல. அடுத்து நெக்ஸ்ட் சீசான்னு ஒரு திரைப்படம் வந்துருந்துச்சு. இந்த திரைப்படம் சரி வர ஓடலை. அடுத்து பயோஸ்கோப்னு ஒரு திரைப்படம் வந்துருந்துச்சு ஜனவரி மாதம் வாரம். அந்த திரைப்படமும் ஓடல. அடுத்து கலன்னு ஒரு தமிழ் மூவி வந்துருந்துச்சு. இந்த திரைப்படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் சரி வர ஓடலை. அடுத்து நம்ம சங்கர் டைரக்ஷனில் வந்த திரைப்படம் தான் கேம் சேஞ்சர். இந்த திரைப்படம் ஒரு 400 கோடி பட்ஜெட்டில் எடுத்தாங்க. ஆனால் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா 170 கோடி தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனே வந்திருக்காமா. இந்த திரைப்படம் ஆவரேஜ் தான். இந்த திரைப்படத்தோட சேட்டலைட்ஸ் மியூசிக் அண்டு ஓடிடி ரைட்ஸ் மொத்தமாக சேர்த்துனாவே ஒரு 300 கோடி தான் வரும். அடுத்து நம்ம பாலா டைரக்ஷனில் நம்ம அருண்விஜய் நடித்த திரைப்படம் தான் வணங்கான். இந்த திரைப்படம் பொங்கல் வீக்கில் ரிலீஸ் ஆகிருச்சு. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வெறும் 15 கோடி வந்திருக்கு. இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 30 கோடி ரூபாயாமா. சேட்டலைட்ஸ் அண்டு ஓடிடி ரைட்ஸ் இதெல்லாம் விற்றாங்கன்னா 30 கோடி போட்ட காசை எடுத்துருவாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த திரைப்படம் மெட்ராஸ் கரண். இந்த திரைப்படம் ஒரு நல்ல மூவி தான். ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் சரி வர ஓடவே இல்லை. அவங்க போட்ட காசை எடுத்துட்டாங்க. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா மதகத ராஜா வந்தங்காட்டி இந்த திரைப்படத்தை நிறைய தேட்டர்களில் எடுத்துட்டாங்க இந்த திரைப்படத்தை. அடுத்து நம்ம வணங்கன் ரிலீஸ் ஆகி 2 நாளில் வந்த திரைப்படம் தான் மதகத ராஜா. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கு. இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 10 கோடி ரூபாயாமா. அண்ட் இந்த திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா 75 கோடி ரூபாய்க்கு மேலே வந்திருக்காமா. அண்டு சேட்டலைட்ஸ் டிஜிட்டல் ரைட்ஸ் எல்லாம் விற்றாவே 100 கோடி ரூபாய்க்கு மேலே இவங்களுக்கு லாபம் கிடைக்கும். இந்த திரைப்படத்தோட இப்போ வரைக்கும் சேட்டலைட்ஸ் விற்காமல் இருக்காங்க. விற்றாங்கன்னா 100 கோடிக்கு மேலே வந்துடும். இந்த ஜனவரி மந்த்லேயே அதிகமாக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்கின திரைப்படமாக இந்த மதகத ராஜா தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. அடுத்த திரைப்படம் நம்ம ஜெயம் ரவி நடித்த காதலிக்க நேரமில்லை. இந்த திரைப்படம் பொங்கலுக்கு தேட்டரிக்கில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் மூவி தான். ஒரு ஹிட் அடித்து இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா சேட்டலைட்ஸ் அண்ட் டிஜிட்டல் ரைட்ஸ் எல்லாம் விற்றாவே அவங்க போட்ட காசுக்கு மேலேயே எடுத்துடலாம். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ஹிட்னு நம்ம சொல்லலாம். அடுத்து நேசிப்பையான ஒரு திரைப்படம் வந்துருந்துச்சு. இந்த திரைப்படத்தை நம்ம யுவன் சங்கர் ராஜா தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி ஒரு ஃப்ளாப்னே சொல்லலாம். இந்த திரைப்படம் அதிகமாக ப்ரமோஷன் பண்ணாங்க. பட் இந்த திரைப்படம் சரி வர தேட்டரிகளில் ஓடலை. இது கூட தருணம்னு ஒரு திரைப்படம் சேர்ந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த திரைப்படமும் ஒரு பிலோ ஆவரேஜ் தான். அடுத்த திரைப்படம் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். இந்த திரைப்படம் அவங்ககிட்ட பிளாக் பஸ்ட் மூவினே சொல்லலாம். தமிழில் இந்த படம் சரி வர ஓடவே இல்லை. அடுத்து சுந்தர்சியோட வல்லன். இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி ஒரு ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து இது கூட சேர்ந்து பூர்வீகம்னு ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த திரைப்படமும் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம குடும்பஸ்தன். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டான மூவினே சொல்லலாம். போட்ட காசுக்கு மேலே எடுத்துட்டாங்க. 8 கோடி ரூபா செலவு பண்ணி 30 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்திருக்காமா. அடுத்ததாக பாட்டில் ராதா. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா சரி வர ஓடலை. இந்த திரைப்படமும் ஒரு ஃப்ளாப் மூவி. அடுத்து ராஜபீமான்னு ஒரு திரைப்படம் வந்துருந்துச்சு. இந்த திரைப்படமும் தேட்டரிகளில் சரி வர ஓடலை.